அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. யோபு 39:7. கர்த்தர் தன் வல்லமையை யோபுவுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் தன் சிருஷ்டிப்புகளை யோபு கவனிக்கும்படியாய் அழகாக வர்ணிக்கிறார். ஆண்டவரின் சிருஷ்டிப்பின் வல்லமையை அவரே வர்ணிக்கும் போதுதான் நம்மால் அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடிகிறது. காட்டுக்கழுதை, அதை நாம் ஒரு விசை பார்த்தால் கூட இரண்டாம் விசை திரும்பவும் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். அத்தகைய மிருகத்திற்கு எத்தனை பலனை கொடுத்து விடுவித்து உடுத்துவித்து போஷிக்கிறார். ஆம், அது அவருடைய சிருஷ்டிப்பு அல்லவா? காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு விடுதலையை கொடுக்கிறார். ஆவியினாலே பிறந்த மனிதன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். காற்றை போலதான் தேவ பிள்ளையின் அனுபவம். அது அவனுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். வேறு யாரும் அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். கர்த்தரோடு தனிமையாய் செலவிடும் நேரம்தான் தேவ பிள்ளையின் இனிமையான நேரங்கள். அதே போல காட்டுக்கழுதைக்கும் வனாந்தரத்தையும் ஊர் நிலத்தையும் வீடாகவும் வாசஸ்தலமாகவும் கொடுத்திருக்கிறார். உண்மையான தேவனுடைய மனிதன் பட்டணத்தின் இரைச்சலை, உலகத்தின் மாயையை, போராட்டத்தை, நெருக்கத்தை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய குரலை மதிக்காத காட்டுக்கழுதையை போல தன்னை உபத்திரவப்படுத்துகிற ஒடுக்குகிறவர்களின் சொல்லையும் செயலையும் பெரிதுபடுத்தாமல் அலட்சியம் பண்ணி தள்ளிவிடுவான். மலைகளிலே மேய்ச்சலை கண்டுபிடிக்க பச்சை பூண்டுகளை தேடி பிடிக்கும் காட்டுக்கழுதையைப் போல தேவப்பிள்ளையும் கர்த்தர் தரும் மேய்ச்சலை தேடி திரிந்து அவரது மேய்ச்சலினால் திருப்தியாவான். ஒரு காட்டுக்கழுதைக்கு இத்தனை விசாரிப்பா? அப்படியானால் உனக்கும் எனக்கும் எத்தனை அதிகம். சோர்ந்து போக வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஜெபம். சகலவற்றையும் சிருஷ்டித்து பாதுகாக்கிறவரே, நானும் உமது செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வருகிறேன். என்னை வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆமேன்.